வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட பொசிஷன் மற்றும் பவர் அண்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் அந்த நாட்டுக்கு தேசிய தலைவராக இருக்கிறாரு. அவர் அமெரிக்காவோட தலைமை அதிகாரியாகவும் அந்த நாட்டோட எல்லா பிரதேசங்களுக்கும் இடையில ஒரு ஒற்றுமையோட சின்னமாகவும் அமெரிக்க நாட்டோட ஜனாதிபதி பிரசிடெண்ட் விளங்குறாரு. அமெரிக்க நாட்டோட ஜனாதிபதி காங்கிரஸோட உறுப்பினராக இல்லை. இது அவரோட அதிகாரம் என்ன, காங்கிரஸோட அதிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பிரதிபலிக்கிறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் அமெரிக்க நாட்டோட பிரசிடெண்ட் 2 முறை மட்டும்தான் அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்க முடியும். இவர் எலக்டோரல் காலேஜ் மூலமாக இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்ததா பவர்ஸ் என்ன, அமெரிக்கன் பிரசிடெண்டோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஜனாதிபதி அதிகாரம் படைத்த ஒரு நபராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களை நியமிக்கிறதுக்கும் தூதர்களை நியமிக்கிறதுக்கும் கூட்டாட்சி நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கும் அதிகாரம் பெற்ற ஒரு அதிகாரியாக நாட்டோட பிரசிடெண்ட் இருக்காரு. அதுபோல் நாட்டோட ஜனாதிபதிக்கு அந்த அமைச்சரவையில் இருக்கிற சில உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. அதுபோல் அரசோட செயல்பாட்டை நிர்வகிக்கிறதுக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கும் அமெரிக்க நாட்டோட பிரசிடெண்ட் அதிகாரம் பெற்ற ஒரு நபராக இருக்காரு. அடுத்ததா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதாவது சட்டமன்ற அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அமைப்பானது நிறைவேற்றிய அந்த சட்ட மசோதாக்களை மறுப்பதற்கான அதிகாரம் பெற்ற நபராக இருக்காரு. அப்படி அவர் மறுக்கிறதுக்கு தேவையான அதிகாரத்தை வழங்குறது தான் ஜனாதிபதியோட வீட்டோ பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னோட திட்டங்களை காங்கிரஸ் அமைப்புக்கிட்ட அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் பெற்ற நபராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசர சூழ்நிலையின் பொழுது காங்கிரஸை கூட்டி அழைக்கிறதுக்கான அதிகாரம் பெற்ற ஒரு நபராகவும் இருக்காரு. அடுத்ததா ஜுடிஷியல் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் தண்டனை பெற்ற தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு அளிக்கும் அதிகாரத்தை பெற்ற நபராகவும் அமெரிக்க நாட்டோட பிரசிடெண்ட் இருக்காரு. மற்றும் நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் பெற்ற ஒரு நபராகவும் இருக்காரு. அடுத்ததா டிப்ளமேட்டிக் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுகளோட ஒப்பந்தங்களை கையெழுத்திடுற அந்த பவர்ஸையும் அமெரிக்க பிரசிடெண்ட் கையில் வச்சிருக்காரு. அவ்வாறு அந்த ஒப்பந்தம் போடப்படும் பொழுது காங்கிரஸோட அனுமதி இல்லாமையே அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுறதுக்கான உடன்பாடுகளை செய்யறதுக்கான பவரையும் அமெரிக்க பிரசிடெண்ட் கையில் வச்சிருக்காரு. அடுத்ததா ராணுவ அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க பிரசிடெண்ட் தான் கமாண்ட் இன் சீஃபா இருக்காரு. அமெரிக்காவோட ராணுவத்திற்கு போருக்கான அதிகாரம் பெற்ற ஒரு நபரா இருக்காரு. அதாவது ஒரு நாட்டோட போர் தொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு காங்கிரஸ் தான் அதை அறிவிக்க முடியும். இருந்தாலும் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அந்த போர் தொடுக்கக்கூடிய நாடுகளுக்கு படைகளை அனுப்புறதற்கான அதிகாரம் பெற்ற ஒரு நபராகவும் பிரசிடெண்ட் இருக்காரு. ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பீப்புளோட ரைட்ஸை நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் படைத்த ஒரு நபராகவும் அமெரிக்க பிரசிடெண்ட் இருக்காரு. அவரோட செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சட்டமன்ற நிர்வாகியா செயல்படுறாரு. அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்தோட தலைவராகவும் செயல்படுறாரு. வெளிநாட்டு தொடர்புகளுக்காக அவர் தலைவரா செயல்படுறாரு. இராணுவத்தோட தலைவராகவும் அவர் செயல்படுறாரு. அவர் பொருளாதாரத்திற்கான தலைவராகவும் செயல்படுறாரு. கூட்டாட்சி பட்ஜெட்டை தயாரிக்கிறது அவர் தான். அதுபோல் அவரோட கட்சியோட தலைவராகவும் செயல்பட்டு அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காரு. இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.